ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 25ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தையுடைய 11ஆம் நாள். கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆக்சுவலி இன்னைக்கான ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை. இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் திரும்ப தலைக்கு குளிக்க வேண்டும். ஸோ எந்த மாதிரி தலைக்கு குளிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இன்னைக்கு ஏன் தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரத சப்தமியானது வந்திருக்கு. தை மாதத்தில் வரக்கூடிய சப்தம திதி சூரியன் அவதரித்த திதியாக கருதப்படுது. ரத சப்தமினா என்ன, இது கொண்டாடப்படுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தலைக்கு குளிக்கிறது எப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் குளிச்சிருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு பின்னாடி திரும்ப தலைக்கு குளிக்கணும். அதுவும் இந்த ஒரு இலையை பயன்படுத்தி தலைக்கு குளிக்கணும். ஸோ அந்த இலை என்ன இலை, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல சூரிய பகவானை போற்றக்கூடிய இன்றைய ரத சப்தமி கொண்டாட்டத்துடைய முக்கியத்துவத்தை ஷேர் பண்ணுறேன். அதாவது இந்த ரத சப்தமினா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல ரத சப்தமினா என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆல்ரெடி நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்த ரத சப்தமி பற்றி. அதிலே நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, ரத சப்தமினா என்னங்கிறத ஃபுல்லாக எங்களுக்கு சொல்லுங்கன்னு. அதனால் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ரத சப்தமினா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல ரத சப்தமினா என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் குளிக்கக்கூடிய முறையை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ரத சப்தமியான இன்றைய நாளில் சூரியனை வழிபாடு செய்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 7வது நாள் சப்தமி. இந்த நாள் சூரிய பகவான் அவதரித்த தினம் என்பதால் இதனை ரத சப்தமி என்று போற்றப்படுது. சூரியன் தன் வடக்கு நோக்கிய பயணத்தில் ஆரம்பத்தில் இந்த சப்தம திதியிலிருந்து தான் தன் ஒளிக்கதிர்களுக்கு வெப்பத்தை சிறுக சிறுக கூட்டுகுவார். அந்த மாதிரி சாஸ்திரத்தில் கூறப்படுது. அதனால் இன்றைய நாள் ரொம்ப ஸ்பெஷல் நாள். ரத சப்தமியான இன்றைய நாள் சூரியன் அவதரித்ததாக கருதப்படுவதால் இந்த நாளில் சூரியனுக்கு விசேஷமான ஒளி பிறப்பதால் இந்த தினத்தில் சூரியனை நினைத்து விரதம் கடைபிடித்து சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது விசேஷ பலனை ஒவ்வொருவருக்கும் தரும். ஆக்சுவலி சூரிய அவதார தினம் என்று இன்றைய நாளை சொல்லலாம். கஷ்யப முனிவருக்கு பல மனைவிகள் உண்டு. அவர்களில் ஒருவர் அதிதிதி. ஒரு முறை அவர் தன் கணவரான கசிபருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தார். அப்போது வாசல்ல யாசகம் கேட்டு ஒரு அந்தணர் வந்து நின்றார். அப்போது அதிதி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்ததால் மெதுவாக நடந்து சென்று அந்தணருக்கு உணவை எடுத்து கொண்டு வந்தார். அப்போது யாசகம் கேட்டு வந்த அந்தணர், உணவை எடுத்து வர இவ்வளவு தாமதமா? நீ உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்ட, நீ என்ன உதாசீனப்படுத்தி விட்டாய், எனவே உன் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை இறப்பான் என்று சாபம் கொடுத்துவிட்டு அந்த இடத்துல இருந்து சென்றார். பயந்து போன அதிதி இது பற்றி தனது கணவரிடம் தெரிவித்தார். கசியபரோ, நீ வருந்த வேண்டாம், தேவர் உலகத்திலிருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று கூறினார். அதன்படியே பிரகாசமான ஒளியோடு சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிதிக்கு மகனாக பிறந்தார். அவர் அவதரித்த தினம்தான் ரத சப்தமி. அதனால இன்னைக்கு சூரியன் பிறந்த நாள் என்று சொல்லப்படுது. இந்த ஆண்டு ரத சப்தமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரி 25 இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுது. இந்த நாளில் சூரியனை நாம் வழிபாடு செய்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். இன்ற தினம் செய்யக்கூடிய தர்மங்களுக்கு அதிக புண்ணியம் வந்து சேரும். அதே போல் இந்நாளில் தொடங்கக்கூடிய தொழில் சிறப்பான வளர்ச்சியை பெறும். கணவனை இழந்த பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் அடுத்த பிறவியில் இந்த நிலை வராது. இதெல்லாம் புராணங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு. தியானம், யோகா போன்றவையெல்லாம் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு ரத சப்தமி நாளில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் ரத சப்தமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள். நிறைய பேருக்கு ரத சப்தமி ஏன் அப்படிங்கிற டவுட் இருந்ததுனால தான் ரத சப்தமினா என்ன அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணேன். இப்போ இன்னைக்கான இந்த சிறப்பான நாளில் குளிக்க வேண்டிய ஒரு முறையை சொல்ல போகிறேன்.
ரத சப்தமியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எருக்கை இலை என்று சொல்லப்படக்கூடிய இலை இருக்குல்ல, அந்த இலையை கொண்டு நீராடணும். அது ஏன் நீராடணும், அதுக்கான காரணம் என்னங்கிறத தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு குளிச்சிருந்தாலும் இன்னொரு டைம் எருக்கை இலையை வைத்து கண்டிப்பாக இன்னைக்கு குளிக்க மறக்காதீங்க. சரி வாங்க, அதற்கான காரணம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். எருக்கை இலையில மகத்துவம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி மகாபாரதத்தில் விளக்கப்பட்டிருக்கு. மகாபாரதம் வீழ்த்தப்பட்ட பீஷ்மர் நினைத்த நேரத்தில் உயிர் வாடலாம் என்ற வரம் பெற்றவர். அதாவது மகா போரில் வீழ்த்தப்பட்ட பீஷ்மர் நினைத்த நேரத்தில் உயிர் விடலாம் என்று வரம் அவர் பெற்றிருந்தார். உத்தராயணத்தில் உயிர் விட வேண்டி அம்பு படுக்கையில் படுத்திருந்து காத்திருந்தார். காலம் போய்கொண்டே இருந்தது. பீஷ்மரின் உயிரோ பிரியவில்லை. அப்பொழுது அவரை பார்க்க வந்த வேத வியாசகரிடம், நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் இன்னும் என் உயிர் போகவில்லை என்று மனம் வருந்தினார் பீஷ்மர். அதற்கு வியாசர், பிறர் செய்யக்கூடிய தீமைகளை தடுக்காமல் இருப்பதும் கூட பாவம்தான், அதற்கான தண்டனையை அவர்களதான அனுபவித்து தீர வேண்டும் என்று கூறினார். பீஷ்மருக்கு சபை நடுவே பாஞ்சாலின் உடைகளை கலைத்து துச்சாதனன் அவமானம் செய்த போது அதை தடுக்காமல் இருந்தது மிகப்பெரிய தவறு செய்தது நினைவிற்கு வந்தது. அதுக்கப்புறம் சூரிய நெருப்பை கொண்டு தன்னை சுட்டு பொசுக்குமாறு வேண்டுகிறார் பீஷ்மர். இதற்கு எருக்கை இலையை காட்டிய வியாசகர், அர்க்கம் என்றாலே சூரியன் என்று பொருள், பிரம்மாச்சாரியான விநாயகருக்கு உகந்த எருக்கை இலை, இந்த இலையை நீ பயன்படுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அமைதியடைந்த பீஷ்மர் ஏகாதேசி என்று உயிர் நீத்தார். பீஷ்மருக்கு வாரிசுகள் யாரும் இல்லாததால் நீத்தார் கடன் செய்வது குறித்து வியாசகரிடம் வேண்டுகிறார் தர்மர். அதற்கு பதிலளித்த வியாசகர், கவலைப்படாதே தர்மா, சூரியனுக்காக எருக்கை இலை சூடி விரதம் இருக்கக்கூடிய ரத சப்தமி நாளில் பாரத தேசமே பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளிக்கும் என்று கூறினார். எனவே இன்றைய ரத சப்தமி என்று விரதம் மேற்கொண்டு எருக்கை இலைகளை தலையில் வைத்து கொண்டு சாஸ்திரத்தில் சொல்லியபடி நீராடினால் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்த பாவங்கள் அத்தனையுமே தீரும். ரத சப்தமியான இன்னைக்கு இந்த மாதிரி நீராட வேண்டும். அதுக்கப்புறம் ரத சப்தமிக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டம திதி. இந்த அஷ்டம திதி தான் பீஷ்மஷ்டமி என்று அழைக்கப்படுது. நாளை நாள் புனித நீர்நிலைக்கு சென்று பீஷ்மருக்கான தர்ப்பணமும் மற்றும் நம்மில் வாழ்ந்த முன்னோர்களுக்கான பித்ரு பூஜையும் செய்தால் சுகமான வாழ்வு நிரந்தரமாக கெட்டும் என்பது நம்பிக்கை. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி எருக்கை இலையை வைத்து குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது எப்படி குளிக்கணும் அப்படிங்கிற முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் அந்த முறையை ஷேர் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ணதை கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க. மறக்காமல் இன்றைக்கி செய்திடுங்க. அதே போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரத சப்தமியில் கறியெல்லாம் சமைச்சு சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி தவற செய்யாதீங்க. ரத சப்தமிங்கிறது ஒரு புனிதமான நாள். இந்த நாளில் எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது. அதுவும் இன்னைக்கு சூரியனுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கு. அதனால் இன்னைக்கு நான்வெஜ் சமைச்சு சாப்பிட வேண்டாம். நான்வெஜ் இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கடையில் செஞ்சு வாங்கி சாப்பிட்றது கூட பண்ணக்கூடாது. அது பண்ணாலும் பாவம்தான். இன்னைக்கு பாவத்தை போக்க தான் எருக்கை இலையவே தலையில் வச்சு குளிக்கிறீங்க. அப்படி செய்துட்டு பாவத்தை திரும்ப பண்ணக்கூடாது. அதனால் அந்த தவறை இன்னைக்கு செய்யாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. இந்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இன்றைக்கி ரத சப்தமினா என்ன, இன்றைக்கி நாளில் குளிக்கக்கூடிய முறை என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு வேற அஷ்டமியானது வருது. அதுவும் நாளை நாள் பீம அஷ்டமி. இந்த அஷ்டமியில் நிறைய பரிகாரங்கள் செய்தால் ரொம்ப நல்லது நடக்கும்.
ஸோ அந்த பரிகாரங்கள்லாம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.